தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும். முடிஞ்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெண்ணெய் காப்பி சாட்சி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர வர ஓரளவுக்கு இந்த வக்ர கதியில் இருக்கக்கூடிய குருவுடைய தன்மை பெருசாக பாதிக்காமல் தேவையில்லாமல் உங்களுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் வராமல் எப்பயும் போல் நம்ம சூப்பராக ஸ்மூத்தாக ஹாய் பாயின்னு சொல்லிட்டு கடக்கக்கூடிய தன்மையை கொண்டு வந்து சேர்த்து விடும். ஓகே, என்ன பார்ப்பீங்க இந்த தடவை? நிறைய பேர் பாம்பு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை கண்டிப்பாக பாம்பு பார்ப்பீங்க. பாம்பு படம் எடுக்கிற மாதிரி பார்ப்பீங்க. மொபைல் திறந்தால் பாம்பு தெரியும், இல்லை எங்கேயா ரோட்டில் போகும்போது பாம்பு பார்ப்பீங்க. பாம்போட கனெக்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? சுற்றி இருக்கவங்கள்ட்ட நீ கவனமாக இருக்குன்னு அர்த்தம். உசுன்னு சவுண்டு விடக்கூடாது, 4 பேர் போட்டு தள்ளிடுவாங்க. அதனால் அமைதியாக இருங்க, யார்கிட்டையும் வாயை திறக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த பாம்பு என்ற கூடிய சமிக்கைகளை காட்டும். எப்போ அதை பார்க்குறீங்களோ அப்போ இருந்தே கொஞ்சம் அமைதியாக அந்த ஒரு மாதத்தை அப்பா முருகா கோவிந்தான்னு கழிச்சிட்டிங்கன்னா தேவையில்லாத வம்புலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம். ஓகே, ஸோ கொஞ்சம் கவனமோடும் கொஞ்சம் அக்கறையோடும் இருக்க வேண்டிய நேரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருட தை மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது.